வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த ஃபுட் பிளாக் சீரியஸில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமங்கலம் இபி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க மகி டிஃபன் சென்டர் அப்படிங்கிற அதே கடைக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் பட் இந்த டைம் நம்ம மார்னிங் வந்திருக்கோம். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. மக்களுமே வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, இங்கே போயிட்டு நீங்கள் பார்ட் 2 எடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னதுனால இன்னைக்கு பார்ட் 2 எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிரெயினோட தான் இங்கே வந்திருக்கேன். அப்படி வந்திருக்கும் பொழுது இங்கே ஒரு 4-5 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து மார்னிங் வந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா காலங்காத்தால் வந்து முட்டை கிரேவி அண்ட் எக்லேருந்து எக்கில் இருக்க எல்லா வெரைட்டிஸுமே கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன் தராங்க அண்ட் ஃபிஷ்ஷு கூட காலையில் ரெடி ஆகுது. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த கடையில் சேர்த்து ரொம்ப அழகாகவே செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த கடை ஓனர்கிட்டே போயிட்டு திருப்பி மார்னிங் என்னென்ன இங்கே செய்கிறீங்க அண்ட் எதனால உங்கள் கடைக்குள்ள கூட்டம் வருது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹலோ மக்களே. ஸோ இன்றைக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மகி டிஃபன் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். அவரோட ஓனர்கிட்ட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். என்னடா நீங்கள் அன்றைக்கே வந்தீங்களேன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நாங்கள் மார்னிங் வந்து வந்திருக்கோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதியானம் வந்தோம். அது வந்து செம்ம சக்ஸஸ் ஆகிருச்சு. நிறைய பேர் வந்து மார்னிங் போங்க அந்த கடைக்கு, அந்த கடையில் என்ன மார்னிங் டிஷ்ஷஸ்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஈகர்லி கேட்டதுனால தான் இன்றைக்குமே நாங்கள் திருப்பி வந்திருக்கோம்னு சொல்லலாம். அண்ணா சரி வாங்க, காலைல இருந்து ரொம்ப பிஸியாகவே சுற்றிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு காலைல பார்க்க கூட முடியல, அண்ணா ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. சரி, நான் மார்னிங் வந்து என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் இங்கே மேக் பண்ணுறீங்க? மார்னிங் பார்த்தீங்கன்னா நார்மல் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இருக்கும், முட்டை தோசை இருக்கும், பொடி தோசை, மசாலா தோசை, ஆனியன் தோசை, ரவா தோசை அந்த மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஆனியன் சைடிஷ் பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டு, ஆஃப் ஆயில், சிக்கனு, போட்டி இருக்கும். அடுத்த வாரத்துலேருந்து எறா கடம்பாவே காலைல பிளான் பண்ணியிருக்கோம். மீன் குழம்பு மீனோட பீஸோட கிடைக்கும். செட்டிநாடு முட்டை கிடைக்கும். நல்லா கிரேவியோட இட்லியோட வச்சு சாப்பிட்ற மாதிரி, தோசையோட வச்சு சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்கும். எல்லாமே காலிலேருந்தே கிடைக்கும். காலைல 7 மணிலேருந்து மதியானம் 12 மணி வரை டிஃபன் கிடைக்கும். ஸோ 12 மணிலேருந்து உங்களுக்கு ஆக்சுவலி தெரிஞ்சதால அது எல்லாமே இருக்கும். மார்னிங்கே உங்களுக்கு நான்வெஜ் பார்த்தீங்கன்னா போட்டி, சிக்கன் இருக்கும், செட்டிநாடு முட்டை இருக்கும், எறா கடம்பாலாம் காலைல ட்ரை பண்ணலான்னு இருக்கும். அடுத்த வாரத்துலேருந்து இன்னும் கொஞ்ச நாள் போனால் பாயா கூட போட்டுலாம் காலைல. இடியாப்பம் பாயா? ஆமாம், இடியாப்பம் பாயா. இடியாப்பம் விட்டீங்களா இன்னைக்கு? அதான் பார்த்து வருமா செம்மையா இது எல்லாமே கிடைக்கும். எல்லாமே வந்து நான் நார்மல் ரேட் தான். நம்ம நார்மல் காலைல இட்லி, தோசை, பூரிலாம் இருக்கும், பொங்கல் இருக்கும். இப்போ காலையிலையுமே வந்து அதே ப்ரைஸஸ் தானா? 60 ரூபா 120 ரூபா இல்லை? இது வந்து காலைல சிக்கன் அதே 60 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி தான். போட்டி 70 ரூபா 80 ரூபா இருக்கும். முட்டை 15 ரூபா. இன்னைக்கு காலைல வந்து 100 ரூபாய்க்குள்ள தான் எல்லாமே இருக்கும். ஆமா, அவ்வளோதான். நார்மல் மதியானத்தோட கம்மி தான். ஓகே. சரி, இப்போ காலைல வந்து எந்த மாதிரி க்ரௌட்ல இங்க வராங்க? எனக்கு தெரிஞ்சு காலைல சுத்தி ஃபுல்லாவே இங்க வந்து ஐஏஎஸ் அகாடமி படிக்கிற பாய்ஸ் எல்லாம் ஹாஸ்டல். அது இல்லாம இங்க பேச்சுலர்ஸ் பக்கத்துல இருக்கு. ஆமா, இங்க அம்பத்தூர்ல எஸ்டேட் இருக்கனால அங்க இருக்க பேச்சுலர்ஸ் ஃபேமிலியே இங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஃபேமிலி கஸ்டமரே நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போவாங்க காலையிலேவா? ஆமா, காலைல சாப்பிடுவாங்க. காலைல நான்வெஜ் சாப்பிடணுன்றதுக்காக சாப்பிடுவாங்க. அது எப்பயுமே வந்து நம்ம இட்லி, சட்னி, சாம்பார் இல்லாம கூட மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு இருக்கும், வடகரி இருக்கும். சிக்கன் குழம்பு நான்வெஜ் சாப்பிட்றோம், மீன் குழம்பு சாப்பிட்ற ஆசைப்படுறவங்க மீன் குழம்பு சாப்பிடுவாங்க வந்து அந்த மாதிரி இருக்கும். ஏன்னது இப்போ நான் வந்து பார்த்தேன் முட்டை தோசைலாம் வந்து மேக்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஐட்டம்லாம் போடுறீங்க. கேப்சிகம் போடுவோம், கொஞ்சம் கேரட் போடுவோம், கொஞ்சம் புதினா போடுவோம், கொஞ்சம் பொடி, ஆனியன். வெறும் முட்டை மட்டும் போடாமல் இதெல்லாம் சேர்ந்து போடுவோம். ஒரு வாட்டி முட்டை வந்து சிறுவா கூட கலக்கி போடுவோம் முட்டை தோசையில். அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொடுப்போம். அதான் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து சாம்பார் மீன் குழம்பு ஊற்றி முட்டை தோசை போட்டுக்கணும், அதையும் போட்டு. ஆமாம், அதையும் போட்டு கொடுக்கணும். அது முட்டையில் அடித்து கலக்கிமா அதிலேயே ஊற்றி வெங்காயம், கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் முள்ளங்கி, இது நம்ம புதினா இதெல்லாம் போட்டு பொடி போட்டு கொஞ்சம் கொடுப்போம். சரி, இப்போ ஒரு தோசை சாப்பிட்டாலே ஃபுல் ஆகிடும் வயிறு. நானும் பார்த்தேன், அதுக்கப்புறம் சாப்பிட ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஒரு செட்டிநாடு எக் கிரேவின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதோட மேக்கிங்லாம் வந்து நார்மல். சரி, இப்போ இட்லி சாப்பிடும் போது செட்டிநாடு முட்டைனா அதோட கொஞ்சம் கிரேவியோட வச்சு முட்டை ஆஃப் பாயிலாக இருக்கும். இந்த டயட் மெயின் பண்ணுறவங்களாம் காலைல சாப்பிடுவாங்க. அதுக்கு சப்பாத்தி, எக், ஒயிட் எக்கும் இருக்கும், மசாலாவோடவும் இருக்கும். டயட் மெயின்டைன் பண்ணலாமே? நாங்கள் பண்ணக்கூடாதுல்ல. ஓகே. ஹோட்டலுக்காரங்கன்னா கொஞ்சம் குண்டா வெயிட்டாக இருந்தால் நல்லா சாப்பிடுவோம். அப்போதான் கடையில் அவன் பாரு, அவனே வளர்க்கான், அந்த கடையில் சாப்பிட்டா நம்மளும் ஒல்லியாக இருந்தால் பாரு, அவனே ஒல்லியாக இருக்காங்க. அதனால தான். சரிண்ணா. இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல இவ்வளோ டிஷ்ஷஸ் மேக் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த டிஷ்ஷஸ்லாம் காலங்காலத்தில் ப்ரிப்பேர் பண்ணி காலைல 4 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். காலைல 4. அதனால தான் காலைல மதியம் நைட்டு போட மாட்டோம். நைட் ரெஸ்ட் எடுத்துருவோம். காலைல சீக்கிரமாக 4 மணிக்கு எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது பாடியா என்ன அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. அதனால காலைல 4 மணிக்கு வந்தோம்னா 4 மணிலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு இருக்கோம். ஓகே. இப்படி நிறைய டிஷ்ஷஸ் நீங்கள் மேக் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இவ்வளோ க்ரௌட் வராங்க, மதியானமும் இந்த மாதிரி க்ரௌட் வரும்பொழுது ரெண்டுமே ஹேண்டில் பண்ணுறது ஒரு டைமிங் கரெக்டாக இருக்கும். அதான் நாங்கள் நைட்டு போடாதனால அந்த டைம் எங்களுக்கு ரெஸ்ட் வந்துடும். ஸோ அதனால் காலைல ஒரு டீம் ப்ராசஸ் பண்ணுவோம். டிஃபன் ஐட்டத்துக்குலாம் காலைல வருவோம், சீக்கிரமாக வந்து அதை பண்ணுவாங்க. அவங்க மதியானத்தில் கொஞ்சம் கம்மியாக வேலை பார்த்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுவாங்க. அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ரொட்டேட் எல்லாம் ஃபேமிலியே பாதிப்பாங்க. ஃபேமிலி ஒரு 7 பேர் இருக்கும். நான், அம்மா, தம்பி, மாமா, சித்தி, 2-3 பேர், ஆயா. அது இல்லாமல் வெளியே இருந்து ஒரு 5 பேர் தான் வேலைக்கு. மொத்தம் 12 பேர் 13 பேர்.
அதனால ஃபேமிலியாக இருக்கிறதால கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி. சரி, இதை நீங்கள் வந்து உங்கள் வாயிலே சொல்லிடுங்க கடை எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னு. நான் போன வாட்டி சொன்னால் நிறைய பேர் புரியல கமெண்ட்ல திட்டுறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம விஆர் மால் தாண்டி வந்தீங்கன்னா திருமங்கலம், விஆர் மாலில் திருமங்கலம் அதை தாண்டி வந்தீங்கன்னா பாடி திருமங்கலம் பிரிட்ஜ் இருக்கும். அதுலேருந்து லெஃப்ட் திரும்பினா அம்பத்தூர் போகிற ரூட். திரும்பினோட 100 மீட்டரில் பல கடைலாம் இருக்கும். அது லைனில் கோயில் ஆர்ச்சி கீழே. கரெக்டாக இது கீழே லொக்கேஷன்லாம் கரெக்டாக கேட்டுங்கப்பா. அடுத்த வாட்டி திருமங்கலம் EB ஆஃபீஸ் தாண்டினோடனே நம்ம கடை இருக்கும். ஓகேண்ணா. இதே மாதிரி கொஞ்சம் நிறைய டிஷஸாக சொல்லுங்க, முக்கியமாக ப்ரானு அதெல்லாம் அடுத்த வாரத்தில் ரேட் பேக் பண்ணிருங்க, மக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. காலையிலே உங்களுக்கு இட்லி மீன் குழம்பு 2 பீஸ் மீனோடவே குழம்பு வரும். நானும் பார்த்தேன். கண்டிப்பாக இருக்கும். ஓகேண்ணா. சரி, ரொம்ப நன்றிண்ணா. இதே மாதிரி நம்ம தொடர்ந்து அடுத்த மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக. இதே மாதிரி உங்க கடை கொஞ்சம் பெருசாகணுங்கிறது என்னோட சார்பாகவும் எங்கள் டிவி சார்பாகவும் கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டிருந்தோம் ஒரு டிஷ் வந்து பர்டிகுலர் இந்த கடையில் எக் தோசை வந்து எனக்கு பார்க்கும்பொழுதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை தான் நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக 2 சீக்ரெட் மசாலா அண்ட் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேப்சியம், கேரட்டு, ஆனியன் இதெல்லாம் போட்டு ஒரு முட்டை, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு இதெல்லாம் போட்டு தான் அந்த டிஷ் செஞ்சிருக்காரு. நான் பர்டிகுலர் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஒரு வாய் சாப்பிடுவோம் முதல்ல. அண்டு பார்க்குற யாருக்கா ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து இந்த கடையில் சாப்பிடுங்க. அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ நேரம் பேசினேன். அண்டு ஒரு முட்டையோடு கேட்டிருந்தனால அந்த முட்டையை லைட்டாக எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துட்டு வச்சுட்டு பார்ப்போம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு. பா, அது ஏதோ 2 பொடி போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதோட ஸ்மெல் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டாக வருது. கேப்சியம் இருக்கிறதுனால மேபி கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி தான் தெரியுது எனக்குமே. அந்த முட்டை வச்சு நான் சாப்பிட்றதுனால மேபி தெரில. பார்ப்போம், இன்னொரு வாய் சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஓகே, நான் முட்டையோடு நீங்கள் சாப்பிடும்போது இந்த முட்டை தோசை ரொம்ப ஒர்த்தாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் யாராவது வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இது எனக்கு பர்டிகுலர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததுனால நான் இதை கேட்டேன். அண்ட் உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி கடையில் வந்து சாப்பிடணும்னா கண்டிப்பாக அந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களை அடுத்த ஃபுட் பிளாக் சீரீஸில் நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் நான் உங்கள் RJ சபரி சிவா. பாய்.